ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிங்கர்கேட்ல எப்படி ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டிங்கர்கேட் லாகின் பண்ணிக்கோங்க. டிங்கர்கேட் அப்படிங்கிறது சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லாகின் ஆர் சைன் அப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் சைன் அப் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் இயர் ஆர் கிரியேட் கிளாஸ் பர்சனல் அக்கௌண்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வேறு 2 ways டு கிரியேட் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் கிரியேட் பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு சைன்இன் வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கூகுள் நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கீங்களோ, நான் வந்துட்டு test.codify அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுத்தேன்னா எனக்கு சைன்இன் கேட்கும். ஸோ எனக்கு என்னோட கண்ட்ரி ரீஜன் அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சைன்இன் ஆச்சுன்னா உங்களுக்கு பிளாங்க் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்டூடெண்ட் இதில் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் இதில் லாகின் பண்ணுறதுக்கு இதுதான் உங்களோட 3D டிசைன்ஸ், சர்க்கியூட்ஸ் அண்ட் க்ளவுட் பாக்ஸ். உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காததுனால ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் செட் பண்ணோம். ஸோ எடிட் ப்ரொஃபைல் போயிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி test.codifyங்கிற நேம் நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் நேம் வரல அப்படின்னா நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா how will you use Tinkercad இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ தட்ஸால் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ தென் டிங்கர் போயிட்டு ஸ்டார்ட் டிங்கரிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்லைட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஜாயின் கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு கோடைஃபை அகாடமியில் உங்கள் கிளாஸ் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்ம கிளாஸ் லிங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா BDF 4541PFAL. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு BDF 41PFAL 41PFAL. ஸோ கொடுத்தீங்கன்னா கோ டு மை கிளாஸ் அப்படிங்கிறது காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெல்கம் டு கோடைஃபை அகாடமி test.codify அதாச்சும் மீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து இதில் ஆட் ஆயிடும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.